அன்பார்ந்த கைதிகளே, கொலைகாரர்களே, பிட் பாயிண்ட்களே, மோசடி பேர்வழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது உரிமைக்காக போராட அண்ணன் பிளேடு பக்ரி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தலைவரே, உட்காருங்க. போயா போயா, பிளேடு பக்ரியை தலைவராக ஏற்றுக்க எங்களால முடியாது. அவன் பெரிய ஊழல் பேர்வழி. தலைவெட்டி முனியன் தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. தலைவெட்டி முனியன் அவர்களை தலைவர் பதவியில் அமர அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வாங்க தலைவரே, நீங்க உட்காருங்க. இவனாவது நாற்காரில உட்கார்ந்தீங்க, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு மொத்தம் 116 தடவை இந்த நாட்டுல நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காரில உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ராமையாதான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு வேற எவங்கிட்ட இருக்கு? நீங்க உட்காருங்க. எல்லாரையும் சேராலேயே அடிப்பேன். குரு சிங்காரம், குரு, you look like Hitler. போச்சுடா. Why come inside? இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். குருவோட இங்கிலீஷ் இதுதான். நீங்க பேசுங்க. Ladies and gentlemen, தமிழ்லயே பேசுங்களேன். இந்த காலத்துல தம்மான் துண்டு பசங்க எல்லாம் டஸ் புஸ் இங்கிலீஷ் பேசுது. நான் பேசக்கூடாதா? பேசுங்க, யாருக்கு புரியாது. அழகான தமிழ்ல பேசுங்களேன். சிஷ்யன் சொன்னா கேட்கணும். சிங்காரம், குரு, நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? அதை ஏன் கேக்குற குரு? ஒரு இடத்துல பித்தளை சொம்ப திருடி வித்து புட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன். கப்புற புடிச்சு 3 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க. அட போயா, உன்னை 3 வருஷம் உள்ள போடணும். ஏன் குரு? பித்தளை செம்பை திருடி அதே வித்து அந்த பணத்துல பேரிச்சம்பழம் வாங்குறதா? மக்களை பேரிச்சம்பழமே திருட வேண்டியதுதானே? என்னப்பா திமிரா வர்றீங்க? உள்ள வரும்போது கைய கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாவது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே. குரு, மீசையை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க. என்ன குரு, இந்த அநியாயத்தை கேளுங்க. நீங்க கட்டின இந்த தண்ணி டேங்கிய இவங்க இடிக்க போறாங்களா? ஹலோ ஹலோ, இந்த டேங்க் அடிக்கிறதா இருந்தா புல்டோசர் எங்க மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் டேங்க் அடிக்க. அப்படி ஒரு முறை வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசரை மேல ஏத்தவ நான் தயங்க மாட்டேன். சிஷ்யா, இன்ஸ்பெக்டர் சார், இது மரியாதை. இந்த டேங்க் கட்டுறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயில கூட இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே. அது நிறைவேறதுக்குள்ள எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். 2 பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ண. நன்றிங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க. இதை இடிச்சே தீருவோம். இடிவேன். அமைதி, அமைதி. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைப். லஞ்சமா? என்னன்னா அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10,000 ரூபாய். இத பார், உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15,000. ஒரு 20,000. 25. என்னப்பா இது, 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50,000 ரூபாய் ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துறோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அட்சயாவில கொடுங்க. அட்சயா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர்? அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே. பரவாயில்ல, போட்டுங்க. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க?
அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு தெருவா சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே, நான் ஈயம் பூசுறவன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற. போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவரே, நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே டிடக்ஷன் கிடையாதா? டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே, எச்சிக்கலன் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கை போட்டீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுறது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர்றேன். இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் ஈயம் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிட்டா. டேய் என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. சாரு எஸ் ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்தக்கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்ல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? ஆ. எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்னா அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. தேங்க் யூ. ஓய் கெட் அப். கொஞ்சம் இருங்க, அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சயால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அக்ஷயாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சயா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றேன்.
ஏங்க அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா அவளதான் கேட்கணும். ஆ? ஐயோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கோ சர்ச். ஐயோ. வாங்க சர்ச். சார் ஓ சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட்டு வந்து. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ, ஐயோ. ஓபன். நத்திங். நத்திங். மூடிங் அண்ட் கமிங். ஏங்க ஏங்க இப்ப எதுக்குங்க எங்க வீட்டை திடீர்னு சோதனை இல்ல போடுங்க? உங்க புருஷன் இதுக்குள்ள இருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? வா, 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 வா. சுத்த பொய். வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை படத்துக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, நான் பேசக்கூடாது. சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கீழ எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன் மீசை அடிச்சு. அது, ஐ, பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார் எங்கயோ பாத்திருக்கேனே. இப்பதானே பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ ஒண்ணு வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கீழ அட ஏங்க தூக்கிட்டு. மைக்குன்னு பயமுறுத்துறீங்க? சுவிட்ச். ஐயோ. இது என்ன சுவிட்ச்? அது சுவிட்ச் ஃபேன். நோ பேன், வை சுவிட்ச். அது அங்க இருக்கிற ஃபேனுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு. வேர்க்குது அட, வேர்க்குது. என்னங்க? இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன என்ன உங்க வீடா? எதுத்தா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் யாரு? எங்க வீட்டுக்காரர்ட்ட. அவர் தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேராது. அடே எங்க அப்பாடி அப்பா. இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் இருந்தா மாஜி மந்திரியா? யோ அள்ளியா? இருங்க நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்பா. ஐயா, இது வந்து ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். சிஷ்யா. சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறாங்க. லஞ்சமா? உங்க புருஷன் மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. யா, எங்க லட்சியம், எங்க கொள்கை, எங்க பாதை எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் யா, எடுத்துட்டு வர சொல்லு. யோ என்ன பண்றீங்க? வாங்க தூக்குங்க, எல்லாம் அழுகையா? அட, என்னங்க ஆளாளுக்கு எடுக்கிறீங்க? என்ன போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க? அறிவியல் அவனுக்கு அதுலடா நம்ம நொண்டி வைத்தா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அனாதை கிழமை செத்தா ஏன்டா சொல்ற? கைது கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா. அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையா போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா. அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறிய, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் கொட்ட என்ன விலை? டேய் நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால நொண்டி வாத்தியா இருந்தார்ல. ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா. அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரன் போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you. தாத்தா சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா.
உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. அதான் அண்ணா கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி, நடிப்பை கண்டினியூ பண்ணு. தாத்தா, நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிமெல்லாம் வாங்கி கொடுப்பியே. இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணான்னு போட்டு ஏன் சித்தப்பா. ஆத்த போட்ட செயினை இந்த ஆள் போட்டு மாதிரி சொல்றீங்களே, நீங்க நியாயமானே? இது உனக்கு தான் தெரியும். ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா, நான் தான் கொல்லி போட்டோம்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா, நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே நான் தான் கொல்லி வைக்கணும்னு. சார், அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா எல்லாருக்கும் காட்டுமா? சார், இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென், டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ, வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? என்ன சார், இவர் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப் தாரி. நானா? சார், நான் ஜவாப் தாரியா? இந்த அனாதராய் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான். டேய், இந்த செத்து போன நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது நீங்க ஆச்சு, உங்க செத்து பண்ண சித்தப்பாச்சு. டேய், எனக்கு சித்து போன உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன என்ன தம்பி. பேசிட்டு கூட்டிட்டு போங்க. சரி, வாங்க சார். வாங்க, தம்பி. வாங்க, வாங்க. சார், வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். தூ நாயே. 3300 ரூபாய் சார். அடேங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்ல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கிறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா? சார், நம்மெல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சியின் மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? சார், நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விளங்க மாட்டி ஊரறிய நாடறிய தெருவுல எடுத்து ஸ்டேஷனுக்கு வா. ஐயா, இருங்க இருங்க, என்ன மீஸ் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, இந்த நேரத்துல இந்த பழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, volleyball, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் எழுதி போறீங்களா? ஐயோ, பணம் பணம் ஏதுப்பா இவ்வளவு பணம்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எடுத்துங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா? ரெட் மணி. அது என்னப்பா ரெட் மணி? சிகப்பு பணம். ஏழைங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை பதவியை உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இந்த பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க 2 பேரையும் தொல்லை பண்ண கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு தம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுறதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா. பணம் இங்க பார், ஜலஜாவா வனஜாவா? ஐயோ எப்படி? பாத்தீங்களா என்ன மூதேவி நீங்களே? பாருங்க, சீரவியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஒரே நேரத்துல இவ்வளவு லஞ்சமா? வைர நெக்லஸ், வைர நெக்லஸ். நல்லா இருக்கு. ஏங்க, இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. டேய், இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா, என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு 3 பூ கொடுத்துருக்காங்கடா. நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவேன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே பொய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம். என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான். என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. கம்முன்னு படி நைனா.
நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் சொல்லா. என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி 100 காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல இருக்கு. லாக்கர்ப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? 2 தடவை இப்படி அடிச்சுங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாள போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா, வேணும்னா இன்னும் 2-3 டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர், பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கிறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். வரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? This is opening. You see ending. എന്റെ അമ്മേ, എന്റെ പൊണ്ണു മാളെ ఏమండి ఇక్కడ చూడండి. ఏంటి కొంచెం எந்திரிச்சு நோண்டி. என்ன கழுது இவனுக்கு ஒரு மாசம் புரிய மாட்டேங்குது. பாத்தியா, இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதீயா. பாட்டு பாடல எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன், நீ கேள். இந்த மகன் அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. எங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல? எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? Hey, Pops! How are you? Man! Hey,
உன்னை நான் கேட்டாடா போடாச்சார ஹேய் நலமா நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க என்ற வீட்டுக்காரன் தான் சண்டை போட்டு கோச்சுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களா கவுண்டர? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் காண புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல? தட் இஸ் கரெக்ட். ஆமா ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு திக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. கயிறு இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்ன நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்க அந்த காப்பாத்துவாங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு நடு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் உடுனா உடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்கு சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் கரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளேயா வரேன்? அந்த ஆள் என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள்நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்ன அங்க பாக்குற? திரும்புடா. திருவிழா எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. வீடு 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 வீடு. ஐயோ என் கவுஸ், என் கவுஸ், என் கவுஸ். ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல? விடு. அண்ணே கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. என்ன விட்டுருவேன்? அட சரிங்க விட்டு தொலை. போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன? ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்து விட்டு என்ன காப்பாத்துறா. காப்பாற்ற சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேகர் டேம்ல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ ஏன் அவசரம் மாதிரியே பேசுற? வாய கழுவியா? பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. சங்கூதர வேலைக்கு போறேன். சங்குதிர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்குனது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்டம் கொடுக்கணும்? 150. இந்தா சோடா கொடுப்பா. இந்தா பொங்கல் ஏனா. ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோஷம் இருக்குது. வாயா
ஆரவள ஐயாவு நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சுல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்னதான் சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குந்தர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? ஏங்க சங்குந்தர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா சங்குந்தர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க வாயில வச்ச மாங்காவை கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்டுக்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்க்கத்து மங்கனி மகாலட்சுமி என் கடுப்புற தொங்குற தாலிக்கு கனம் ஜாப்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலியை ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தனே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்க அவன புரியலாம். ஒரு சோடா கொடுப்பா. அப்பா எல்லாமே மிளகா பச்சி முனியம்மா. எப்படிங்கிற? நல்லா இருக்கிறேன். என்ன பஜ்ஜி வேணும்? சாதா பஜ்ஜியா ஸ்பெஷல் பஜ்ஜியா? நம்ம கதை யாருக்கு போகணும்? ஸ்பெஷல் பச்சி தான். ஸ்பெஷல் ஒரு 300 கூட. 300 புடி சரக்கு குடி. குடிச்சு பாரு. சும்மா பாத்து குடி. பூட்ட போற துட்டு அங்கடா கஸ்மாலம். என்ன துட்டு? எங்க துட்டு? நானும் சீமான் தான். அப்பால தரேன். மினியம்மா, இந்த பேட்டையிலேயே நீதான் தெய்வமே. இன்னமும் நம்ம எல்லாம் முடிஞ்சா போது ஜன தொண்டு. இந்த பேட்டையில சாராய விற்பனை ரொம்ப மும்மரமா நடக்குறாங்க. தெரியுமா உனக்கு? சாராயமா யார்? நமக்கு ஏன் வாத்தியாரே அந்த வம்பெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நான் இந்த மிளகாயில பஜ்ஜி ஒரு ஸ்பெஷல் பஜ்ஜி வாங்கினா சொன்னாரு. 300 உங்ககிட்ட ஒரே சமயத்துல 300 வாங்குற அளவுக்கு கூட ஆள் இருக்கா? இவங்க நைனா இந்த பொதுக்கூட்டம் நடத்துறாரு, கும்பலுக்காகத்தான் 300 பஜ்ஜி. மீட்டிங்ல ஒண்ணு இல்லையா? மீட்டிங் இல்ல, கம்யூனிட்டி. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கண்டா தெரியும். அவங்க மீட்டிங் நடத்துறாரா? மீட்டிங் இருக்குடா, உனக்கு தெரியாது. அது சொல்லி அதுக்காக எனக்கு 300 பஜ்ஜி
அம்மா இந்த பேட்டையில நிறைய சாராய வியாபாரம் நடக்குதாமே அந்த ஆளுங்களை மாத்திரம் என்கிட்ட பிடிச்சு நீ என்ன பண்ற உங்க நயனாக்கையில போய் சொல்லு முனியம்மாக்காவுக்கு 300 பஜ்ஜி போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா மீட்டிங்ல ஏதாவது கலாட்டா தகரான்னு வந்துச்சுன்னா ஒண்ணும் பயப்படுவானா முனியம்மா கடையாண்ட போலீஸ் இருக்குது எங்க சொல்லு முனியம்மா கடையாண்ட போலீஸ் குண்டிக்கிட்டு ஆமா அது என்ன கலாட்டா பாத்தியாரு இந்த பேட்டையில மட்டும் கலாட்டான்னு வந்து சும்மா சோடா புட்டியா சர்ருன்னு பறக்கும் நீ வேற தனியா வந்துக்கிற அவன் தானாக்கார இட்டுக்கிட்டு வா அப்பதான் ஜமாளிக்க முடியும் உங்களை சரி அங்க போறேன் எங்கப்பா டைமதி என்னடா இது சாராயம் கழுதமா இருக்கு கொஞ்சம் கடை வாடாமதி சாமி சாமி ஏமா உன்ன மாதிரி பொண்கள் இந்த கடவாசல்ல நிக்கலாமா? அது என் தலை விதி. சாமி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. எங்க அப்பா காலையில உள்ள போனாரு, இன்னும் திரும்பி வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? என்னது கருமம் கருமம், நான் நாளை காலையில காசிக்கு போறவன் என்ன போய் இந்த கடைக்குள்ள போ சொல்றீங்க, இது நியாயமா அம்மா? சாமி இதையும் ஒரு தெய்வ தொண்டா நினைச்சு இந்த அனாதையை காப்பாத்துங்க சாமி. அடாதம்மா அடாத, உன் கண்ணீர் என் கடமையை உணர்த்திருச்சு. நான் உள்ள போய் உங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வர்றது மட்டும் இல்ல, அவனை திருப்தி அழைச்சிட்டு வரேன். சாமியாரு நம்ம கடைக்கு வராதவங்க யார் இருக்காங்க? ஆமா, எத்தனை மில்லி வேணும்? என்ன தொடாதம்மா, நான் காசிக்கு போறேன். அப்பயே இங்க வந்தீங்க? நான் ராமசாமியை பார்க்கணும். ஓஹோ, நம்ம ராமசாமியா? சரி வா சாமி. சாமி ராமசாமி. ராமசாமி ராமசாமி, என் பேரை சொல்லி கூப்பிடுறது ராமசாமி. இப்படி கடனை வாங்கி வாங்கி குடிக்கிறீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? அது பாய்சன்டா. சாமி, ராமசாமிக்கு இது பாயசம் மாதிரி, பேசாம திராட்சை கிடைக்காம போவிய. ராமசாமி, மதுவும் எதிரின்னு அரசாங்கம் மூளைக்கு மூளை எழுதியிருக்கேன், அதை நீ படிக்கலையா? சாமி, எதிரிய நேசின்னு பைபிள்ல எழுதி இருக்கேன், அதை நீங்க படிக்கலையா? அச்சார அரசாங்கமே இந்த கடைகள் எல்லாம் திறந்து இருக்குது, அப்புறம் எழுதி என்ன பிரயோஜனம்? அதுக்காக 24 மணி நேரமும் தண்ணியிலேயே மூழ்கி கிடக்கிறதா? 24 மணி நேரமும் மீன் கூட தான் தண்ணியிலே முழுகி இருக்கு, அது என்ன செத்தா போச்சு? சுறுசுறுப்பா நீந்திக்கிட்டே இருக்கு, அதை புடிச்சு சாப்பிடல நம்ம. ராமசாமி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்க? கேக்குறேன் சாமி. இப்படி தினம் தினம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா செத்துருவேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நீ இந்த குடியை நிறுத்தணும். நிறுத்துறேன், அப்புறம் நேரா வீட்டுக்கு போகணும். போறேன், அப்புறம் உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும். பாக்குறேன், அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பண்றேன், அப்புறம் அப்புறம் ஒரு பேரோட பேத்தியோ பிறக்கும். போறகட்டும், அப்புறம் அதை தூக்கி கொஞ்சம் விளையாடு. விளையாடுறேன், அப்புறம் அப்புறம் என்னடா ராமா கோவிந்தான்னு காலத்தை தள்ள வேண்டியிருக்கா? தள்ளுறேன், அப்புறம் அப்புறம் உனக்கு வயசாயிடும், தாங்க வேண்டியதானே? அங்க வாங்க சாமி, அப்பவும் சாவத்தான போறோம். அந்த கழுதை இப்பவே செத்தா என்ன? எதையும் தள்ளி போடக்கூடாது சாமி. ராமசாமி, நீ சாதாரண மனுஷன் இல்லடா, தத்துவ மேத வரலாற்றாடா. என் கண்ணையே திறந்துட்டியே. சாமி, இத துறந்தா எல்லாம் தானா துறக்கும். அப்படியா? எங்க எங்க மில்லியம்மா கொண்டா. குடியா? குடிங்க சாமி, நீங்க குடிக்கிற கஞ்சா மாதிரி தான். அடப்பா, ஆட்டாதீங்க. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அடே ராமசாமி,
எங்க அப்பா பாத்தீங்களா? மகளே, உன் அப்பாவை கண்டேன், களி கொண்டேன். அவன் என்னை திருத்தி விட்டான். அவன்தான் எனது தெய்வம். ஐயா, நீங்களுமா? நானும் தான். நான் கடவுளை தேடி காசிக்கு புறப்பட்டேன். அவன் காசியில் இல்லை. இதோ இங்கே உள்ளே இந்த கடையில் உள்ளே இருக்கிறான். அவன் தெருவுக்கு தெரு இருப்பான். இனி அவன் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும். ஆம், வேண்டும் வேண்டும். இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கு உதவி செய்து மக்கள் எல்லோருடைய கண்களையும் அவன் துறக்க வேண்டும். ஆம், துறக்க வேண்டும். ஐயோ, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவன். ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு விநாயகா. ஓ, நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறுமாறா பேசிக்கிறாங்க. அம்மா, ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய், நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? அம்மா, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய், நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய், இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சு நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனீனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடை இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள் தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு தெரியல, என் கண்ணு தெரியல. இது கள்ளச்சாராயா, கள்ளச்சாராயா. போலீஸ், போலீஸ், போலீஸ். என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது வெள்ளச்சாராயா, வெள்ளச்சாராயா. ஏய் குண்டு, போடுறா 100 மில்லி. அது மில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் குடும்பம் மொட்டை தான். காலம் மாறி போச்சு. அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. யாரா வந்து வண்டைய மேல போட்டது? இது வண்டு இல்ல தாத்தா, குண்டு. ஐயோ, குண்டா போட்டல. குண்டு போட என்ன தைரியம் வரல. அது போட்டோம் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடம் பேர் சொல்றது? இது 80வது கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? அதுங்க பொண்டாட்டி தேனில போல. அதான் அப்படியே தேனை சாப்பிட்டு போலான்னு. அது போட்டோம். உங்க மகன் எங்க இருக்கிறான்? இதோ இங்கே பக்கத்திலே இருக்காங்க. அட பாவி, நீமா? ஆமா, உன் மகன் என்ன பண்றான்? இததான் பண்ணினுக்கிறான். அட பாவி, நீமா? ஏண்டா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே? வந்துருச்சே. புள்ள எங்க? பக்கத்துல இருக்கிறான். அட பாவி, நீமா? நான் குடிக்கிறேன், ஊத்தி குடுக்குறேன். ஐயோ, அட பாவிகளா, குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே. இந்த நாடு உருப்பிடுமா? இந்த நாட்டை நான் எப்படி பேச போறேன்? துக்கத்தோட அடைக்குதே. குண்டே, குண்டே, பரம்பரை குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. என் துக்கம் இந்த சில்லறையில போமாடா. மொத்தத்தை குடுறோம். இதோ இதோ. அப்பா, இப்ப தாண்டா
துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்னடா இது அக்கறமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்கண்ணே. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை கொடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 200க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா, 500க்கு ஆட்டா அப்படின்னு குய்ய முறையோட கத்துறானுங்க. தேவடா பசங்களா எங்களை ஏமாத்துறீங்களா? இருக்குல்ல இங்கேயும். என்னடா இருக்கு? என்ன சாராய மில்லுக்கு ஜே, சமபந்தி விருந்துக்கு ஜே. என்ன முழிக்கிறீங்க? சாப்பிடுங்க. தெரியாதனமா விட்டு பஜ்ஜி காட்டியே பயமுறுத்துறியே. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டாதான் அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா. அம்மா கோழி சாப்பிட்டு இருக்காங்க, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கு. இங்க பொண்ணு எடுத்து என்ன கதியா பொண்ணும். அம்மா பரமேஸ்வரி. யாரடாவே என் பேரை சொல்லி கூப்பிடுறது? இவங்கதான் என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே. பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிளைய. ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகுற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்னை கண்கலங்காம பாத்துக்குவா. உட்காரு. உட்காருங்க. ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க. எது? உட்கார்ந்தா பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐய அதெல்லாம் தம்பி. என்ன நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தரமாட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டியெல்லாம் நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம்னு ஒருத்தன். அவன் என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே. அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா. என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பேன். சரிதான். என்னங்க என்னங்க எழுதுறீங்கன்னா என்னங்க? சரி சரி, அவனை விடு. நல்ல ஆள் பிடிச்சிட்டு வந்தியே. கொலை என்ன இவன் செத்துருவான் போல இருக்கு. ஷோ, என் மானமே போகுது. எழுதுறீங்கன்னா இப்படி கோழி மாதிரி ஓடுறீங்க. என்னது கோழியா? ஏண்டி ஆத்தால மேல சேர்ந்து திட்டம் போட்டு என்ன உள்ளத்தால பாக்குறீங்களா? ஏ கிழவி, கொலை பண்ணாதான் கல்யாணமா? எங்க சென்னை இல்லையா? தொலைச்சு எவனாவது ஏமாந்த மொட்டை பாய் கிடைப்பான். அவனை பாத்துங்க. நான் வர்றேன். குட் பை. என்னங்க இதுதான் காதலுக்கு அடையாளமா? எதுடி காதல்? பீச்சில் உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதலாயமா? ஒரு நாள் வந்து நீ தொலை விட்டுருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு பாப்பா நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு கொலை பண்ண சொல்றேன். ஏண்டி 2 பேரும் சேர்ந்து ஆளை க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டுக்கிறாடி? டேய், கச்சா முச்சான்னு பேசாத. கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணினா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம். இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே, ஒன்ஸ் அபான் டைம் உன்னை லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன். உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு. இல்ல நீ கண்ணிகளியாமையே சாவ. அதனால முதலுக்கு ஒண்ணு மோசம் இல்ல. போட அம்மா, நீதான் உன்னோட கொள்கையை மாத்துக்கியா? அடி செருப்பால. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு, வாயில செய்யறதாண்டா. பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டிங்க கஸ்மாரத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு. இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தெரியுற. அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள. பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா.
பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. அதான் நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான் சிவா, இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டி நிறுத்து. நிறுத்துடா. வண்டி நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு நேத்து ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கும் கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. ஏய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. வாடா வா, எடியா வழியா. நில்லுங்க. என்கிட்ட வேஷ்டி துணிலாம் இருக்கு. விலை 10 ரூபா தான். வேணுமா? என்ன கிண்டலா? 1 ரூபா இருந்தா 9 கோணம் வாங்குவேன், தெரியும்ல? அப்ப 10 ரூபா இருந்தா 90 கோமணம் வாங்குவேன். அந்த வசதியெல்லாம் எனக்கு இல்ல. பின்னால எங்க முதலாளி வராரு, அவர் வேணா கேட்டுப்பார். முதலாளி இல்லையா? நில்லுங்க. நான் ஜவுளி விற்க வந்திருக்கேன். வேட்டியா தான் வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பாப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். அது சரி, அம்மா படிக்கு இப்படிதானே போகணும். இப்படியும் போகலாம், இறங்கி உருட்டிட்டும் போகலாம். பாஸ் வாங்க. என்ன காய்கறி எல்லாம் தீந்து போச்சா? இன்னைக்கு வாங்கிட்டு வரணுமா? இன்னைக்கு காய்கறி வேண்டாம், நல்ல பழமா பழமா? மாம்பழமா கொய்யாவா? ஆமா, எது திடீர்னு பழத்துக்கு மாறிட்ட? இல்ல, உடம்ப செக்கப் பண்ணலான்னு டாக்டர்கிட்ட போனேன். ஐயோ, ஆம்பளை டாக்டரா லேடி டாக்டரா? லேடி டாக்டர்கிட்ட தான். என் உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல என்ன ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? தேங்க்யூ பான். லண்டன் தான், இந்தியா தான். கருப்பு தான், சிகப்பு தாண்டோ. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க இப்படி உட்காருங்க. சோழா கலர் ஒண்ணு.
சைக்கிள் சோப்பு ஒளி விளக்கு இதெல்லாம் எதுக்கு எடுத்து போடுறீங்க? விளையாடாதீங்க. விளையாட வரலைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏன்டா கலரை குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாம அறிஞ்சு குடிச்சேன். எந்திரியா எந்திரியான்னா ஓடுறான். என்னங்க போங்க அந்த பக்கம். என்னையா வாங்க, நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. குடிதாங்க தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? கோத்துக்கிறாதீங்க. பாசமரம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழான்னா வரத்தான் செய்யும். வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிளியத்தான் செய்யும். கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிளியான வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வர மாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அம்மாவமா வியாபாரம் நடக்கும். ஆமா எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. மகனே யாரது? நான் தான்டா சடையப்பேன் கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்ட்ராங்கா கட்டுன, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்பெல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய் மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டு திம்பிய, இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? டேய் சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? டேய் இது கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலையே நச்சு நச்சுன்னு மிதிச்சு விடுவேன். ஜாக்கிரதை, முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ, அப்படி என்னதான் நடக்கும்னு நான் பாத்துறேன். மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா?